வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேப்பர் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் பேப்பரில் யூனிட் 4 ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் எப்படிலாம் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம், 4th யூனிட்டில் நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் axisymmetric element? So axisymmetric element now many three-dimensional problems in engineering exhibit symmetry about an axis of rotation. Such types of problems are solved by a special two-dimensional element called an axisymmetric element. Two-dimensional element wise நம்ம work out பண்ற எல்லாமே axisymmetric elements சொல்லுவாங்க. அவ்வளவுதான். Second question பார்க்கலாம். What are the conditions for a problem to be axisymmetric? So axisymmetric னா என்னன்னு பார்த்தோம். So இதோட கண்டிஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the problem domain must be symmetric. டெஃபினட்டாக அது சிமெட்ரிக் கேட்டகரியில் இருக்கணும். about the axis of revolution. அடுத்து all boundary conditions must be symmetric. So boundary conditionsம் நமக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும். about the axis of revolution. all loading constraints must be symmetric about the axis of revolution. ஸோ லோடிங் கண்டிஷன்ஸும் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஸோ எல்லாமே சிமெட்ரிக்காக இருக்கணும் கண்டிப்பாக. என்னென்னது ப்ராப்ளம்ஸ், டொமைன் நம்ம எதில் கோட் பண்ணியிருக்கோமோ அது சிமெட்ரிக்காக இருக்கணும். கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி, பவுண்டரி கண்டிஷன்ஸ் வந்து சிமெட்ரிக்கில் இருக்கணும். லோடிங் கண்டிஷன்ஸும் சிமெட்ரிக்காக இருக்கணும். Third question, write down the displacement equation for an axisymmetric triangular element. ஸோ இப்படி கேட்குறாங்கன்னா சொல்யூஷன், U of r comma z equivalent to U of r comma z W of r comma z n1 0 n2 0 n3 0 0 n1 0 n2 0 n3. இதுதான் நமக்கு சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க. The variables are given u1 w1 u2 w2 u3 w3. u1 w are exist. ஸோ நமக்கு n1 n2 n3 3 வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால ரெலவெண்ட்டாக u1 u2 u3 w1 w2 w3 கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். Fourth question, give the stiffness matrix equation for an axisymmetric triangular element. இப்படி கேட்குறாங்கன்னா, the stiffness matrix K equivalent to 2 pi RA B transpose D matrix B for coordinate R. இங்கே R கோட் பண்ணது என்ன இருக்கலாம்னா R1 plus R2 plus R3 by 3. Here A is area of triangular element matrix and the matrix B, the matrix D or displacement relevant நம்ம calculate பண்ணுற matrixோட values. ஸோ கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் அன் ஆக்சிசிமெட்ரிக் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த கண்டிஷன் எழுதணும். இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுவோம். நமக்கு 2 மார்க் கொஷினில் ஜஸ்ட்டு கண்டிஷன் ஆர் ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும். ஃபிஃப்த் கொஷின், வாட் ஆர் த அசம்ஷன் யூஸ்ட் இன் த தின் பிளேட் எலமெண்ட். ஸோ அசம்ஷன் கேட்டிருக்காங்க. த லைன் நார்மல் டு த நியூட்ரல் ஆக்சிஸ் பிஃபோர் பெண்டிங் ரிமைன்ஸ் ஸ்ட்ரைட் ஆஃப்டர் பெண்டிங். The transfer sharing strains are assumed to be 0. It's main. Shear strains gamma of xz and gamma of yz will be 0. இந்த ரெண்டு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ப்ராப்ளத்திலும் நம்ம செக் பண்ணுவோம். The transfer sharing strains are assumed to be 0. இது எல்லாமே நம்ம இந்த பிளேட் எலமெண்ட் ப்ராப்ளத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து, what are the ways in which a 3-dimensional problem can be reduced to a 2-dimensional approach? எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. 3-dimensional ப்ராப்ளத்தை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் 2-dimensional approachனா, plane stressக்கு 1 dimension is too small when compared to other 2 dimension. 1 dimensionங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் gear thickness is small. அடுத்து plane strainக்கு பார்த்தீங்கன்னா 1 dimension is too large when compared to other 2 dimension. long pipe length is long compared to diameter. அடுத்து axisymmetricனா geometry is symmetric about the axis. ஃபார் எக்ஸாம்பிள் cooling tower. ஸோ நமக்கு என்ன மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன மாதிரிலாம் ஆன்சர்ஸ் கோட் பண்ணணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் போதும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். calculate the Jacobian of the transformations J for the triangular element shown in figure. ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ட்ரையாங்குலரோட வேல்யூ 1 2 3 நோட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு ஜெகோபியன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிவன் R1 R2 R3 இதில் ஆக்சிஸ் வைஸ் எடுத்துக்கோங்க. R1 வேல்யூ 2, இதுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆன Z வேல்யூ பார்த்தீங்கன்னா 3, ஃபஸ்ட்டு வேல்யூங்கிறப்ப Z1. அடுத்து ஆருக்கு ரெலவெண்ட்டாக R2னா 5, Z2னா 3, R3னா 3, Z3னா 6 கோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெகோபியன் மேட்ரிக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும். J ஈக்குவலன் டு R1 மைனஸ் R3 Z1 மைனஸ் Z3.
ஸோ 1க்கும் 3க்கும் ஒரு பேரிங் போட்டுக்கலாம். அடுத்து 2 and 3 அவ்வளோதான். ஃபார்முலாவெலாம் மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். R2 minus R3 Z2 minus Z3 இதுக்கு ஏற்றபடி இந்த டேட்டாலாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நமக்கு வேல்யூன்னு கேட்டதுனால நம்ம அந்த ஜெகோபியன் மேட்ரிக்ஸ்க்கு அப்சல்யூட் வேல்யூ பார்க்கணும், தட் இஸ் மாடுலஸ் வேல்யூ பார்ப்பாங்க. இப்போ -1 -3னா 3 ஆகும். இது மைனஸ் ஆஃப் மைனஸ் இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் ஆக மாறும். ஸோ 3 + 6 = 9 யூனிட்ஸ். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக அழகாக எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். A question, what are the assumptions used to thick plate element? So இதுவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ assumptions of thick plate elementனா என்னென்னா, the deflection of the plate are small. ஸோ கண்டிப்பாக plates level small. Stresses normal to the mid surface are negligible. Normal to the plate mid surface before deformation remains straight but is not necessarily normal to it after deformation. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கும். What are the advantages of shell elements? So advantages of shell element higher load carrying capacity, lesser thickness and hence lesser dead load, lesser sport requirement, larger useful space, higher aesthetic value. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து what are the types of shell element? So typesனா flat shell, solid shell, curved shell, degenerate shell element. ஸோ இதெல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்ச ப்ராப்ளம் தான். பட் நமக்கு 2 மார்க் கொஷின்ஸாக கேட்டாங்கன்னா நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கும். Define shell element இப்படி கேட்குறாங்கன்னா, a shell element is a curved surface, it's very important, which by virtue to the shape can withstand both membrane and bending forces. A shell structure can take higher loads, membrane stresses and predominant which is primarily caused by 2 in-plane forces. ஸோ இது டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள், மீனிங் தெரிஞ்சுட்டு எழுதினாலே போதும். வாட் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் தின் ஷெல் தியரி? ஸோ அசம்ஷன் கேட்டகரியிலே ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ப்ராப்ளம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். The transverse normal stress is neglected. Thus, above assumptions reduce the 3-dimensional problems into 2-dimensional. As the shell deforms, the normal to the undeformed middle surface remains straight and இது உண்டு தான். Normal to the deformed middle surface undergo no extension. That is, all strains components in the direction of the normal to the middle surface is 0. இதுதான் ரொம்ப முக்கியம். Middle surface value is 0. இந்த லைன் கோட் பண்ணால் போதும். அடுத்த கொஸ்டின், define plate element. A plate is a planar structure with a very small thickness in comparison to the planar dimensions. The forces applied on a plate are perpendicular to the plate of the plate. ஸோ பெர்பெண்டிகுலர் லெவலில் தான் நமக்கு ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். கிட்டத்தட்ட நம்ம யூனிட் 4 2 மார்க் கொஷினாக ஒரு 13 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துருந்தோம். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது 2 கொஷின்ஸ் வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஹெட்டிங்கில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி ஆன்சர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூனிட்கான கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.